இன்றைக்கி இந்த மிக்ஸி ஜாரால் எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. வருஷப்பிறப்புக்கு முந்தின நாள் வந்து இந்த மிக்ஸி ஜார் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் இது வந்து எனக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு, இந்த நம்ம ரசத்துக்கெலாம் மிளகு சீரகம் அரைக்கிறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஜார் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடி கண்டுபிடிச்சி இதை ஆர்டர் பண்ணேன். இன்றைக்கி இது வந்தது. பட் எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, பிளேடெல்லாம் நல்லாயிருக்கு, ஸ்டீல் குவாலிட்டி நல்லாயிருக்கு, இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இதோட மூடி வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. மூடி வந்து பாருங்கள், ரொம்ப டைட்டாக இருக்குது. இவ்வளோ டைட்டாக இருக்குது. திறக்கிறப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு திறந்தோம் அப்படின்னா, ஒன்று இப்போ நம்ம அரைக்கிற அந்த பொருள் வந்து கீழே விழலாம். அப்படி இல்லைன்னா ஜார் கூட நம்ம கை நழுவி விழலாம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு திறக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சூப்பர் தான். இந்த ஜார் வாங்குறப்போ இதை வந்து நல்லா இருந்ததுன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் இதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சி ஆசையாக திறந்து பார்த்தேன். இப்படி வந்திருக்குன்னு நினைத்து பார்க்கல. நீங்கள் அதை விட பாருங்கள், இது வந்த பாக்ஸை பாருங்கள், எவ்வளோ படு கேவலமாக அமுச்சு வச்சுருக்காங்கன்னு. இப்படி தான் பேக்கிங் இருந்தது. இதை வந்து கார்டுகள் ஆர்டர் பண்ணியிருந்தா கூட ரிட்டன் பாலிசி இருந்தது. அது கார்டுகள் ஆர்டர் பண்ணாமல் வேறு ஒரு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டேன். அதில் ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான் இருந்தது, ரிட்டனே இல்லை. சரி, ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ஜார் வரப்போவாது மூடி சரியாக இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஜார் வாங்குறப்போ பார்க்க வேண்டிய முதல் விஷயம் ஜாரோட அந்த மூடி. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, இல்லை ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி, மூடி செட் ஆகலை அப்படின்னா, ஒன்று மூடி ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா நம்ம அரைக்கிற பொருள் வந்து கீழே இந்த சைடில் வரும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இந்த சைடில் வந்துடும். நம்ம வாங்குகிற அந்த ஜாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ரப்பர் இருக்கும், கருப்பாக ஒரு ரப்பர் போட்டிருப்பாங்க. அந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம தண்ணி ரொம்ப அதிகமானால் கூட வெளியில் அலோவ் பண்ணாது. அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். டைட்டாக இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த அளவுக்கு டைட்டாலாம் செட்டு அது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. ஸோ மூடி வந்து செட்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த பிளேடெல்லாம் கரெக்டாக இருக்கா, சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் குவாலிட்டி நல்லா இருக்குது. பிளேடு வந்து ரொம்ப தின்னாக இல்லை, திக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள். இதில் 3 ஸ்க்ரூ இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கணும். ஏன் அப்படின்னா, நான் பழைய ஜாரில் கூட வச்சுருந்தேன், அதில் ஸ்க்ரூ கிடையாது. ஸ்க்ரூ இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மேலே இருக்க ஸ்டீலும் இதுவும் தனியாக சுற்ற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டிருந்தாங்க அப்படின்னா, இதுக்கும் நடுவில் அந்த ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருந்தாங்கன்னா இது தனியாக சுற்றாது. அதனால் நீங்கள் ஜார் வாங்குறப்போ இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கா மாதிரி பார்த்து வாங்கிடுங்க. ஸோ ஒரு ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஆஃப்லைனில் வாங்கினாலும் சரி. நான் மூடி இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் நான் பார்த்தேனே தவிர மூடி வந்து இவ்வளோ டைட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறமா தான் போய் பார்க்குறேன், கார்டுகள் வெப்சைட் கீழே ரிவ்யூவில் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, மூடி ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட கடவுளே, முன்னாடியே பார்க்காம விட்டுட்டுமே அப்படின்ட்டு.